தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 11/5/2025 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம், அதாவது தருமபுரி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் அறிவித்தபடியே சில இடங்களை மட்டும் மழை பதிவானது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி சில இடங்களை மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களை மட்டும் மழை பதிவாகும் நம்ம கரெக்டாக சொன்னோம். அறிவித்தபடியே சில மாவட்டங்களை மட்டும் அந்த கனமழை அப்படிங்கிறது பதிவானது. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எல்லாரும் கவனமாக இருங்க. மதியம் ஒரு 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படுங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படுங்க. தயவு செய்து கவனம் பாருங்க. இப்போ காலை வெயில் கூட ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலைங்க. அதாவது காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் ஒரு இதமான வெயில் தான் அடிக்கும். ஆனால் சில வருடங்களாக காலையில் ஒரு 7 மணி 8 மணி வெயில் கூட அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெயிலாக இருக்குது. எனவே கவனமாக இருங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படுகிறது. எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருங்க. அதிகமான ஒரு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கலாம். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில இடங்களை மட்டும் எதிர்பார்க்கலாங்க. அதாவது அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. அதிகமான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை எதிர்பாருங்க. நாளை மறுநாள் முதல் வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் நம்ம அதிகமான ஒரு மழை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து சில இடங்களை மட்டும் நேற்று போல் இன்றைக்கும் சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை பதிவாகும். குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், அதாவதுங்க மழை வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை வந்து பதிவாகுவது உறுதி. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, சார் கரூர் பக்கம் மழை இல்லை, கரூர் மாவட்டம் எல்லாமே மழை இல்லாமல் இது வரைக்கும் ஒரு துளி மழை இல்லைன்னு கேட்குறீங்க. கரூர் மாவட்டம் அதே போல் அந்த மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்கள், மழை இது வரைக்கும் ஒரு சொட்டு கூட இது வரைக்கும் மிதமான மழை கூட பெய்யாமல் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு, மாவட்டங்களுக்கு வருகிறது கனமழை, வருகிறது மிக கனமழை. ஒன்றே ஒன்று தான் மழைக்கான முன்னெச்சரிக்கை வந்து எடுத்தாக்கணும். அதை எல்லாருமே கவனமாக இருங்க. ஏன்னா வரக்கூடிய சுற்று வந்து அதி தீவிரமான ஒரு மழை சுற்றாக இருக்க போது எல்லா இடங்களுக்கும் மழை தரக்கூடிய ஒரு சுற்றாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மேற்கு திசை காற்று, அதாவது கேரளா வழியாக நுழையக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் மணிக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அது வந்து அதிகமான ஒரு நீராவி காற்று தான். அது வந்து அதிகமான ஒரு மழை தரக்கூடிய காற்று தான். இருந்தாலும் இந்த பாலக்காடு கனவை எல்லாமே வரக்கூடிய வாரத்தில் அதிகமான ஒரு காற்றடித்தாலும் காற்று பகுதிகளுக்கும் மழை வந்து சேரும். பாலக்காடு, கோயமுத்தூர், திருப்பூர் இந்த காற்று பகுதிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் மழை இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். நிச்சயமாக பொறுமையாக இருங்க, சரிங்களா? மழை வந்துக்கிட்டு இருக்கு. நாளை மறுநாள் முதல் மே மாதம் 13ஆம் தேதி நாளைக்கே சில இடங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாக தொடங்கும். நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா அதைவிட அதிகமான மழை வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களை நம்ம வந்து ஒரு பரவலான மழையை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு நாளை மறுநாள் முதல் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் உங்கள் ஏரியா உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் நம்ம வந்து அதிகமான ஒரு மழையை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் மழை வருவதற்கு முன்னாடி எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த வெப்பநிலை நம்ம எல்லாருமே இந்த வெயிலுடைய தாக்கத்தை நம்ம எல்லாம் கொஞ்சம் சமாளிச்சாகணும். ஏன்னா மதியம் அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுத்துட்டு பிறகுதான் அது வந்து மழையாக மாறுங்க. எப்போதுமே மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை கொடுக்கும். ஸோ அந்த வெப்பம்தான் மதியம் 2 மணிக்கு மேலே மாலை இரவில் அது வந்து கனமழையாக மாறும். எனவே மழை வருவதற்கு முன்னாடி அதிகமான ஒரு வெப்பநிலையை நம்ம கொஞ்சம் கடக்கணும். நிச்சயமாக மிக சிறப்பான மழை வந்து பதிவாக போகுது. குறிப்பாக வரக்கூடிய சுற்றுலா பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அதே போல் ஈரோடு, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக அதீத கனமழையும் வாய்ப்பு இருக்குது, பதிவாகலாம். சரிங்களா? அதே போல் வட மாவட்ட உள்பகுதி சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மரக்காணம், பழைவேற்காடு, பொன்னேரி ஒட்டுமொத்த வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும்
வரக்கூடிய சுற்றுலா நாளை மறுநாள் முதல் பரவலான ஒரு மழை வந்து எதிர்பார்க்கலாம். சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும், அதேபோல் வேலூர், ஆம்பூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வந்தவாசி, செங்கல்பட்டு, ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் கனமழை எதிர்கொள்ள தயாராருங்க. வட மாவட்டங்களுக்கு அதீதமான ஒரு மழையெல்லாம் இருக்குது. எனவே வட மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருக்கணும். அதேபோல் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டம் முழுவதும் நாளை மறுநாள் முதல் அதீதமான ஒரு மழைப்பொழிவு பரவலாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக செங்கல்பட்டு, வட மாவட்டம் முதல் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நம்ம அதிகமான ஒரு மழை வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று மழை எதிர்கொள்ள தயாராருங்க. மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க, என்ன சார் இது மழை வருங்கிறீங்க, மழையும் காணோம் ஒன்றையும் காணோம், என்ன சார் இது பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வந்து பொய்யெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா. இதை வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த பொய்க்கெல்லாம் இடம் இல்லை, சரிங்களா. எப்போதுமே ஒரு மெய்யான ஒரு அறிக்கை, உண்மையான அறிக்கை என்பது நம்ம அறிக்கை மட்டும்தான். இந்த பொய் சொல்லுவது, மழை வருவதுன்னு ஏமாற்றுவதெல்லாம் கிடையாது. நம்முடைய சேனலுடைய நோக்கம் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு நன்மை, அதாவது நம்ம அறிக்கை பார்த்துட்டு அங்கே வந்து பயன் அடையணும், அது மட்டுமே நம்முடைய சேனல் நோக்கம். மற்றபடி இந்த பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, மழை வரும்னு சொல்லிட்டு திடீர்னு மாற்றி சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. மாற்று சொல்வது என்றால் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து சொல்லுவோம். வானிலை மாற்றங்கள் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. ஒரு கடலில் எப்போதுமே ஒரு வானிலை அப்படிங்கிறது மாற்றங்கள் உட்பட்டது. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நம்ம வந்து உடனுக்குடன் அப்படி அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கோபம் வருது, என்ன சார் இது காலையில் மழை பெய்யுனீங்க மதியானம் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கோபம். அது மாற்றங்களுக்கு உட்பட்டதுங்க. மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வானிலை இது மாதிரி ஆயிடுச்சுங்க, கடலில் வந்து நீராவி காற்று வந்து திடீர்னு நம்ம தமிழை நோக்கி வருவது அப்படியே திசை திரும்பிடுச்சுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து உண்மையாக சொல்லணும். ஸோ உண்மையாக சொல்லிவிட்டால் அது வந்து ஒரு இதுவும் இல்லை. உண்மையாக சொல்லாமல் இதை மழை வருங்க நம்ம சொல்லிட்டே இருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம், சரிங்களா. நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் என்றென்றும் உண்மை தகவல் மட்டுமே, உண்மை அறிக்கை மட்டுமே உங்களுக்காக வழங்கப்படுகிறது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தயவு செய்து நம்பிக்கையோடு சக்கிய பண்ணுங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அதிகமான மழை வந்து கொண்டிருக்கிறது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கரூர், சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கடலோர மாவட்டம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் எல்லா இடங்களுக்கும் அதீதமான மழைப்பொழிவு வந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களை கவனமாக இருங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் எல்லாமே ரெடியாக இருங்க. மழை எதிர்கொள்ள தயாராகுங்க. ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய சுற்றுலா கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா மாநிலம், வட உள் மாவட்டங்களுக்கு அதீதமான தீவிரமான மழையெல்லாம் பதிவாக போகுது. 10 முதல் ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம். ஆனால் கர்நாடகாவில் அதிகமான ஒரு மழை பெய்யுது. அங்கே இருக்கக்கூடிய டேம்கள், ஒகேனக்கல் மற்றும் இந்த மேட்டூர் அணைகள் அதிகமான ஒரு நீர்வரத்து வரப்போகுது. ஏன்னா கர்நாடகாவில் மழை பெய்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு அதிகமான ஒரு நீர்வரத்து வரும். ஸோ அதனால் நம்ம பக்கமும் மழை பெய்யும், அந்த பக்கம் மழை பெய்யும் போது அதிகமான ஒரு நீர்வரத்து வரும், சரிங்களா. யாரும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாளுக்கு அதிகமான மழை இருக்குது. அடுத்தடுத்து அறிக்கை தவறும் பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து சக்கி போட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து அறிக்கையில் வந்துக்கிட்டு இருங்க. மதியம் அப்படியே அடுத்தடுத்து அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.